கைஸ் நான் தான் உங்கள் மதிக்கர்வா கைஸ். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான வீடியோ, இம்பார்ட்டண்டான வீடியோ தான். நிறைய பேர் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதேமாதிரி சில்ட்ரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் அதாவது ஒரு ஆண்டு விழா அப்படின்னா அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 4 hours நான் எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ சில்ட்ரன்ஸ் அதாவது மென் அண்ட் விமென்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, வருஷம் ஆண்டு விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நமக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், பெருமதிப்புக்குரிய அவர்கள் ஆண்டு விழா ஃபங்க்ஷன் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அது எதுக்காக ஃபஸ்ட்டு பேசிக்கே என்னன்னு தெரியாமல் சில பேர் கிராமப்புறங்களில் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, குழந்தைங்களுடைய அடிப்படை தேவைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக மட்டுமே இந்த ஆண்டு விழா நடைபெறுகிறது. அதாவது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர்களுடைய தனித்திறமைகள், அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்துல ஒரு ஆள் மட்டும் தனிப்பட்ட திறமையை கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. அந்த தனிப்பட்ட திறமையை அவங்க வெளிக்கொணர்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பமும் சரி, எப்பயுமே அவங்க அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஆனுவல் டே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, செலிப்ரேஷன் நடக்குது வருஷந்தரம். அதில் வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க. பொதுமக்கள் ஒரு இது பண்ணி அதில் ஒரு ஆண்டு விழா நடக்குதுன்னா, அது வழி நெறிமுறைகள் கண்டிப்பாக சொல்லணும், விதிமுறைகள் கண்டிப்பாக சொல்லணும். யாருமே விதிமுறைகள் வழிமுறைகள் எதுவுமே சொல்ல கிடையாது. நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு குழந்தை பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணுதுன்னா, அவங்களுக்கு டான்ஸில் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுன்னா, கைஸ் இதில் முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன். நிறைய பேர் மேடை கிடைக்காம, ஸ்டேஜ் கிடைக்காம எவ்வளோ பேர் அவங்க கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பையன் ரயிலில் ஏறி அந்த ரயில்வே அந்த இதுலேயே கொஞ்சம் 2 நாளாக தங்கியிருந்து சென்னை விஜய் டிவியில் நடிக்கிறதுக்காக, அந்த டான்ஸ் ஜோடி ஜான்ஸில் நடிக்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு சோறு திங்காமல் அந்த இடத்துல தங்கியிருக்கான். ஏன்னா அவனுக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு அந்த ஒரு விஜய் டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னா, அவனுக்கு அந்த டான்ஸ் மேலே எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கும். அது நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு டான்ஸ்னால் அவ்வளோ கேவலம் இல்லை கைஸ். அது நம்ம சின்ன விஷயங்கள். அதுக்கு நம்ம டான்ஸ் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் ஆடாமல் இருக்கலாம். 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம டான்ஸ் ஆடாமலாம் இருக்க முடியாது. ஆடினாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபயர் இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது. அந்த ஃபியர் இல்லைனா மட்டும்தான் டான்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இல்லைனா 4 பேர் பார்ப்பாங்க, பிடிப்பாங்க, அந்த இதுக்காக நம்ம டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியாது. நமக்கு விருப்பப்பட்டதாக அதை நான் ஒரு செயல்முறை செய்கிறோம். இது அவங்களோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, அதாவது பொதுமக்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக போய்